அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம சுவையான பத்ரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். பாத்திரம் சூடாக இருக்குது, அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பத்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த தண்ணிலேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவை அப்படியே இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியதுதான். சேர்த்து இந்த மாவு வந்து நல்ல பசைகிற பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவை எடுத்து கையில் நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து வரணும். அந்த பதத்துக்கு வர வரைக்கும் இந்த மாவை நம்ம கேஸை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லைட்டாக தண்ணியை தொட்டு இது வந்து தொட்டு பார்க்கணும். ஸோ தொட்டு பார்க்குறப்ப இது கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தது தான் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகலாம். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான டிஷ்ஷாகவே வந்து இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணலாமேட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்ட்டு நான் சாப்பிட்றத சொல்கிறேன். இப்போ நீ வந்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே வந்து இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி தனியாக வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து வச்சிட வேண்டியதான். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதை வந்து நம்ம எப்படி சப்பாத்தி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி அதை வந்து இந்த சப்பாத்தி போடுற மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுருணும். அந்த உருண்டையை வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி வச்சிட வேண்டியதான். அழகாக வந்துருக்கு. இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சுவைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து இது ஹீட்டப் ஆனால் மட்டும் போதும். இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நம்ம வந்து தேங்காய் பால் செஞ்சுருக்கோம். தேங்காய் பாலை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நெய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். எப்படி திருப்பி இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இந்த பரோட்டா மாதிரி வந்து இருக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நிறைய தேங்காய் பால் ஊற்றி இதை சாப்பிட்டோம்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி உள்ளே இறங்கும்.